திதி யோகம் கரணம் ஆஸ்ட்ரோ ஆன்லைன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இணைய சௌபாகிய வணக்கம். நான் நல்லா இருக்கேன், நீங்களாம் நல்லா இருக்கீங்களா? குறிப்பாக இவ்வளோ நாள் சனி பகவான் கும்பத்தில் பயணம் பண்ணிட்டு இருந்தார். இப்போ மீனத்தில் பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நிறைய பேர்த்த தொந்தரவு பண்ணிட்டு இருக்காரு. அதாவது வேலையில் பிரச்சனை, சம்பாத்தியத்தில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை அப்படின்னா கூட பரவாயில்ல, அதை கூட நம்ம ஏதாவது ஒரு வகையில் சமாளிச்சிட முடியும். இப்போ நிறைய ஜாதகங்கள் எனக்கு தூக்கம் வரல, பழைய நினைவுகளாகவே இருக்குது, கஷ்டமான நினைவுகளாகவே இருக்குது. குறிப்பாக பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது, பித்து பிடிச்ச மாதிரி இருக்குது. ஸோ அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க. ஸோ இது எதனால் அந்த அமைப்பு வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் பிறந்தது மீன ராசி, கடக ராசி, விருச்சிக ராசியாக இருந்தால் இந்த பிரச்சனை வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். அதே போல் நட்சத்திரங்களில் 27 நட்சத்திரங்களில் ரோகிணி, அஸ்தம், திருவோணம், மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம், இந்த 6 நட்சத்திரங்களில் பிறந்ததுனால இந்த பிரச்சனை அதிகமாக இருக்குது. சப்போஸ் இந்த அமைப்பில் நீங்கள் பிறந்திருந்தால் அதுக்கு என்ன ரெமெடி அப்படின்னா, நம்ம திருநாங்கூரில் இருக்கக்கூடிய புருஷோத்த பெருமாளை கௌளவகரணம் நடைமுறையில் இருக்கும்போது போய் தரிசனம் பண்ணுங்கள். தெரியாதவங்க சனிக்கிழமையில் போயிட்டு வாங்க. போய் தீபம் போட்டு ஒரு தேங்காய் பழம் உடைச்சு அர்ச்சனை பண்ணிக்கோங்க, அதே போதுமானது. அப்படி முடியல அப்படின்னா திருச்செங்கோடு மலை மேல் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரரை போயிட்டு தரிசனம் பண்ணுங்கள். அதுவும் நல்ல ஒரு தீர்வை கொடுக்கும். குறிப்பாக இதற்கு மாற்று வழி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த சனி பகவான் மீனத்தில் கால் பகுதியில் இருக்கக்கூடிய பாத பகுதியில் பயணம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அந்த கால் பகுதிக்கு நீங்கள் முடிஞ்சளவு உடற்பயிற்சிகளை தரும்போது இந்த பிரச்சனை சரியாகுது. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சைக்கிளிங் பண்ணலாம், நல்ல ஒரு வாக்கிங் போகலாம், நல்ல ஒரு கேம் எடுத்துக்கலாம். ஸோ அப்படி முடியாதவர்கள் காலுக்கு மசாஜ் போடுறதுக்கு ஏகப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸர் இருக்குது. அந்த மாதிரி மசாஜர் வாங்கி மசாஜ் பண்ணுங்கள். தூங்கும்போது யாராவது வீட்டில் கூட இருந்தாங்கன்னா காலை அமுத்திட சொல்லுங்கள். ஓரளவுக்கு பெரிய ஊரில் இருக்கீங்க, சிட்டிஸில் இருக்கீங்க அப்படின்னா மால்லலாம் மசாஜுக்கு மிஷினே வச்சுருக்காங்க. ஒரு 20 நிமிஷம், அரை மணி நேரத்துக்கு ஒரு சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அது இல்லாமல் அக்கு ஃப்ரெஷர், அக்கு பஞ்சரில் பாதத்துக்கு நீங்கள் ஒரு நல்ல ஒரு மசாஜ் கொடுக்கும்போது அதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்குது. நல்ல தூக்கம் வந்துடுது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக. மெயினாக அமுத்தி விடணும், காலை பக்குவமாக வச்சுக்கணும். வெந்நீரில் உத்தரவு கொடுக்கலாம். வெந்நீரில் காலை விட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சு அதுக்கப்புறம் தூங்க போனீங்கன்னாலும் நல்ல தூக்கம் கிடைக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் என்னென்னா, நிறைய பேருக்கு பார்க்கும்போது எனக்கே பரிதாபமாக இருக்குது. இது விளையாட்டு போக்கில் எடுத்துக்காதீங்க, செம்ம ரிசல்ட் கிடைக்குது. அனைவரும் பயன்படுத்திங்க. நன்றி, வணக்கம்.